ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த காலவெளியில் நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளிலே தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை கொலோசியர் 1 அதிகாரம் 28, 29 வசனங்களை நாம் வாசிக்கலாம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கு எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லி கொலோசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். இந்த நாளிலே எந்த மனுஷனையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு தேவ வல்லமை புறப்பட்டு இருக்கிறது. எந்த மனுஷனையும், அவன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி. யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எந்த மனுஷனும் கெட்டுப்போகக்கூடாது என்பதற்காகவே தேவனாய் கர்த்தர் இந்த பூமியிலே அவதரித்தார். ரோமர் புஸ்தகம் 5 அதிகாரம் 6 வசனம், அன்றி நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நாம் பலனற்றவர்களாக பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்காக அக்கிரமக்காரருக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். அதே போல் நாம் பாவிகளாக இருக்கையில் 8 வசனம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அது மாத்திரமில்லை, 10 வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையிலே அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால். எப்படி அழகாக சொல்லியிருக்கிறது. இன்றைக்கி எந்த மனுஷனையும் இயேசு கிறிஸ்துக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்காக கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வந்தார். நாம் பாவியாய், நாம் பலனற்றவர்களாய், நாம் பாவியாய், நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே அவதரித்தார். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்திலையும் நாம் ஒருவேளை சஞ்சலத்தோடும் தவிப்போடும் போராடி கொண்டிருப்போமானால் கர்த்தர் நம்மை தான் தெரிந்து கொள்கிறார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் 27 வசனம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாமிசமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு எப்படி செய்தார், அந்தபடி நீங்கள் அவராலே இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இதை நான் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எந்த மனுஷனையும் ஆண்டவராகிய கர்த்தர் தேறினவனாக, ஆசீர்வாதம் உள்ளவனாக, தேவனுக்கு பிரியமான மனிதனாக மாற்ற நிற்கும்படியாக தேவன் இந்த நாள் வரைக்குமாக நம்மளை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த தேவனை நாம் இந்த நாளிலே முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு சரத்தோடு நாம் ஆராதிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். அதைத்தான் பவுல் பிலிப்பியருடைய புஸ்தகத்தில் 3 அதிகாரத்தில், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவதற்கும் அவருடைய மரணத்துக்குப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படி ஆகினு நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து இருப்பதற்கு தகுதி உண்டாகும்படிக்கு. ஏன்னா எந்த மனுஷனையும் கிறிஸ்து தேறினவனாக வைக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்வோம்? அவர் சொல்கிறார், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். இன்றைக்கி நம்ம குப்பையாக எண்ணணும். அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்கிறார், நான் கிறிஸ்துவுக்காக எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நான் செல்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவும். தேவன் நம்மை தேறினவர்களாக நிறுத்துறது மாத்திரமல்ல, நாம் தேறினவர்களாக நின்று எல்லாவற்றையும் கந்தையும் குப்பையுமாக எண்ணக்கூடிய வாழ்க்கைக்குள்ளே நாம் கடந்து போக வேண்டும். அப்பொழுது கிறிஸ்து நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.